மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு. நியாயமான மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு. எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு பேரு தான் தமிழ்நாடு. ரொம்ப சிம்பிள். மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு, அப்படிதான் பேர் வைக்கணும். இதுவே எதிர்பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தா என்ன பேர் வச்சிருப்பாங்க? இது மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த நியாயமான அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் பண்பு. நான் அப்பாவே சொல்லுவாரு, கேளுங்க. நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். அது என்ன நியாயமான அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்தியாவுக்கு நியாயம்னு ஒண்ணு இருக்குதா? அவங்களுக்கு எப்பவுமே அநியாயம் செய்யறது தானே பிடிக்கும். உடனே இந்தியானதும் இந்தியால இருக்கிற எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்தியாவை யார் ஆண்டுட்டு இருக்காங்களோ அவங்கள சொல்றேன். பிஎம் ஸ்ரீங்கிற அவங்களோட புனிதமான திட்டத்தை நம்ம ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றது அநியாயம் தானே. நியாயமா கொடுக்க வேண்டிய பணம் அவ்வளவுதானே. எஸ்எஸ்ஏன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நமக்கு அந்த பேரெல்லாம் வாய்க்குள்ள நுழையாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுதான் அநியாயம்னு சொல்றோம். அதனாலதான் எங்க அப்பா இதுக்கு நியாயமான அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காரு. ஏன்னா தமிழக முதல்வர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அவ்வளவு பவர் இருக்கு. பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களை பணத்தை பத்தியே பேச வச்சதுதான் அந்த ஒரே ஒரு வார்த்தை அம்புட்டு வேலை பார்த்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் நியாயமான அப்படின்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்தி இருக்காரு. இந்த நியாயமான அப்படின்னு வார்த்தைக்கு இருக்கிற பெரிய பொருள் என்ன தெரியுமா? அநியாயம் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா கடந்த 2000 வருஷமா வெறும் அநியாயத்தை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆவை எடுத்து நியாயமா இனியாவது நடந்துக்கங்கன்னு சொல்றாங்க. நாங்க புயலால பாதிக்கப்பட்டோம், அப்பவும் நீங்க எந்த நியாயமும் வழங்கல. பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோம், அப்பவும் நீங்க எந்த நியாயமும் எங்களுக்கு வழங்கல. இப்படி எப்பவும் எங்களுக்கு அநியாயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்க எங்களுக்கு இனியாவது நியாயமா இருங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. அதையும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் கொஞ்சம் வட இந்தியாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லியிருக்காரு. நியாயமா இருங்கன்னு சொல்றதே பெரிய அநியாயமா போயிருச்சுங்க இந்த இந்தியால. அதனாலதான் அண்ணாமலை என்ன கருப்பு கொடியை தூக்கிட்டு வெளியே நின்னுகிட்டு இருக்காராமே. அதாவது தமிழ்நாட்டுக்கே அநியாயம் பண்ணுதாமா, ஆனா இந்தியா நியாயமா நடந்துக்குதாமா. அண்ணன் அதே கருப்பு கொடிய கொஞ்சம் ஹைட்டா வச்சு ஆட்டுங்கண்ணே, அது இந்தியாவுக்கும் கொஞ்சம் தெரியட்டும். தமிழ்நாட்டுல இருந்து நிதி அதிகமா கிடைச்சா அவங்களுக்கு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுல வட இந்திய சகோதரர்களுக்கு நிறைய பேத்துக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் மகிழ்ச்சி. ஆனா தமிழ்நாடு மக்களுக்கு கல்வியை கொடுத்தா அவங்களுக்கு வெறுப்பு வருது. அதிகமான நிதி சுமையா இருக்கு, கூடுதல் நிதி கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா என் குழந்தைங்க இப்ப படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு லாங்குவேஜ் கூட படிச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக மக்கள் நாங்க உங்ககிட்ட கேட்கறது எங்களுக்கு நியாயமா வர வேண்டிய நிதியத்தான். அதுல எல்லாம் அநியாயத்தை அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு லாங்குவேஜ கூடுதலா கொடுத்து அநியாயம் பண்ணாதீங்கன்னு சொன்னா அப்படி கொடுக்கறது தான் எங்களோட நியாயம்னு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இதுக்கு எதிரான போராட்டத்தை தான் இப்ப தமிழ்நாடு ஆரம்பிச்சிருக்கு. இது போராட்டம் இல்ல, போர்னே வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுவதையும் திரட்டி தயாரா இருக்கிறது எங்க தமிழ்நாடு. இது இந்தியா ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒற்றுமை போர் தான் இது. நாம் அனைவரும் இந்தியராயிருப்போம், நியாயமாக இருங்க அப்படின்னு சொல்ற போர் தான் இது. இந்தியால இருக்க எல்லா நியாயங்களும் தமிழ்நாட்டுல இருந்துதான் தொடங்கி இருக்கு. அதனாலதான் நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு தமிழ்நாட்டில இருந்து துவங்குது. இந்தியா குமரியில் தொடங்குவதால் தான் தென்னிந்தியா முழுக்க சென்னையில் குழுமி இருக்குது. நம்ம காலங்காலமா வட இந்தியானால தென்னிந்தியா வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்ப நமக்கு கூடுதல் சுமைகளும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நம்ம அதிகமான வேலை வாய்ப்புகளை வட இந்திய மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க வராங்க, இங்க இருக்கிற வேலையை செய்யறாங்க. நம்ம எப்படி தென்னிந்தியால இருந்து வெளிநாடுகளுக்கு போனோமோ அதே மாதிரி தான் வட இந்தியால இருந்து தென்னிந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்திருக்கிற எல்லா வட இந்திய சகோதரர்களையும் தென்னிந்தியா இந்தியாவாகத்தான் பார்த்துட்டு இருக்குது. தென்னிந்தியா இந்தியாவை இந்தியாவாகவே பார்க்கிறது.
ஆனா வட இந்தியா தென்னிந்தியாவை தென்னிந்தியாவா பாக்குது. நம்ம எல்லாம் எப்போ இந்தியர்களா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். பிரதமர் அவர்களே, உங்களால இந்தியாவுக்கு எந்த வளர்ச்சியும் கொடுக்க முடியல. நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாவே சொல்றேனே, 24 கோடி பேத்துக்கு நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா வேலை வாய்ப்பு கொடுத்திருந்திருக்கணும். வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு. ஆனா கிட்டத்தட்ட 2-3 கோடி வரையும் இருக்கிற வட இந்தியர்கள் தென்னிந்தியாவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த தென்னிந்தியர்கள் தான் நீங்க சொன்ன வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க இன்னும் அதிகபட்சமா தென்னிந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மொத்த இந்தியாவுக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முடியும். சப்போர்ட் பண்ணுங்கன்னு நீங்க எக்ஸ்ட்ரா பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுங்க அப்படியெல்லாம் சொல்லல. வாங்கின படத்தை திருப்பி கொடுத்தாலே போதும். கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாவை கார்பரேட்களுக்காக மட்டும் நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. அதாவது நாங்க கஷ்டப்பட்டு கொடுக்கிற பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 8600 கோடி ரூபாய் எங்க அக்கௌண்ட்ல எல்லாம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எடுத்திருக்கீங்க. உங்களால நாங்க பேலன்ஸே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல நாங்க எங்க போய் மினிமம் பேலன்ஸை ஃபாலோ பண்ண முடியும்? நீங்க எங்களுக்கு கேஸ் மானியமா வெறும் 25 ரூபா தான் அனுப்புறீங்க. அதை கூட இப்ப நிறுத்தி வச்சிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்ப யாரும் அதை பத்தி கவலையும் படுறது கிடையாது. ஆனா இதுல சிக்கல் என்ன தெரியுமா? நாங்க கேஸை கூடுதல் விலை கொடுத்து தான் வாங்குறோம். எங்களுக்கு மானியம் தரதா சொல்லி எங்களை அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னீங்கல்ல, அந்த அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச படத்தையும் வலிச்சு எடுத்துக்கிறீங்க. கேஸ் எப்படி எங்க வீட்டுல எரியுதோ அதே மாதிரி தான் உங்க வங்கிகளும் எங்களால தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த 8500 கோடி ரூபாய் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கிற ஏழை மக்கள் மினிமம் பேலன்ஸ் கூட வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற மக்களோட பணம். ஆனா 15 லட்சம் கோடியை ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி கடாசி இருக்கீங்க. அவன் வாங்கின லோனை திருப்பி கட்ட போறது இல்ல, ஆனா அக்கௌண்ட் மட்டும் கரெக்டா பேலன்ஸா இருக்கணுமாமா. அதனால நீங்க தள்ளுபடின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாமா? இப்படி மக்களுக்கும் எங்களுக்கும் எப்பவுமே அநியாயத்தை மட்டும் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எங்க தமிழ்நாடு முதல்வர் நியாயமான அப்படின்னு ஒரு குழுக்கே பேர் வச்சிருக்காரு. இனி நாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குழுவுக்கு பேர் வைக்கும் போதும் நியாயமான அப்படிங்கிற பேரை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உங்களுக்கு தான் இந்த பேரை அசிங்கத்தை கொடுக்குது. ஏன் ஒரு குழுவுக்கே நியாயமான அப்படின்னு பேர் வைக்கிற அளவுக்கா நம்ம அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்திருக்கணும்ல. இனி கண்டிப்பா யோசிப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா நீங்க கூட தப்பி தவறி யோசிச்சிடவே கூடாதுன்னு தான் இங்க இருக்கிற ஆடுகளும் மாடுகளும் எல்லாங்களும் உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்குது. இந்த நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு இந்த மொத்த இந்தியாவுக்கும் நியாயத்தை வாங்கி கொடுக்கும்னு வாழ்த்துறோம். புன்னகையோடு வாழ்த்துகிறோம். நீங்களும் வாழ்த்துங்க. இந்த குழுவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மக்களாகிய நாம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா அவங்க நமக்காக பேசிட்டு இருக்காங்க. நாமளும் அவங்களுக்கு துணை நின்று இந்த போரை வெற்றிகரமாக ஒற்றுமைக்காக ஜெயிக்கணும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே பல சாதனைகள் செய்வோம்னு வெறும் உதட்டளவுல சொல்லாம, வட இந்தியாவே இனியாவது நியாயமாக நடந்து கொள். நாம் இந்தியரா இருப்போம். புன்னகையோடு நம்மை நாமே வாழ்த்துவோம். நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு நன்றி. உங்கள் நோக்கம் வெற்றி அடையும். மக்களாகிய நாங்கள் உடனிருப்போம். நன்றி, வணக்கம்.